ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் ஃபைன் டி ரெட் பட்டன் சேலஞ்சராக பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 ரெட் பட்டன்ஸை பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு ரெட் பட்டனாக கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெவலையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுவோம். வேறு இந்த ரெட் பட்டன்ன்றது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கோங்க, கீழே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளிக் பண்ணோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சேலஞ்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பேசிக்கினே பார்த்தீங்கன்னா 4 ரெட் பட்டனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோங்க. என்னடா இது பார்க்குறதுக்கு ஈஜிப்டில் இருக்கிற பிரமிடு மாதிரி இருக்கு. அடா ஆமாம், பிரமிடே தான். பிரமிடுக்குள்ளே ரெட் பட்டனா, சூப்பர் சூப்பர். அதையும் கிளிக் பண்ணுறான். என்னடா இது போகிற போக்க பார்த்தா வீடியோ டக்குன்னு முடிச்சிடும் போல இருக்கே. ஏன்னா 31க்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 5 ரெட் பட்டனை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். பார்க்கலாம் எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நம்ம லக்க 6வது ரெட் பட்டனும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. என்ன ஆயிட்டாங்களோ இந்த ஒரு இடத்தினிலே, திறந்து பார்த்தால் தெரிந்து விடும் அள்ளி சென்றால் ஆசை தீரும். நம்மள மாரி ப்ரோ பிளேயருக்கு இதெல்லாம் ஒரு கேம் அங்கே பாருங்க எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். டேய் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக வைங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே எல்லாம் ரெட்டாக மேட்ச் பண்ணி வைக்கிறானுங்க போல இருக்கே. கேரே செட்டிங்கா வேங்கை மக ஒத்தையில் நிற்க தில்லா இருந்தால் மொத்தமாக வாங்கடா பார்ப்போம். 8ங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 8ஆதா? இது வந்து பைரட்டோட ஷிப் மாதிரியே இருக்குது. இந்த ஒரு ஷிப்புக்குள்ளே ரெட் பட்டன் ஒழிச்சு வச்சுருக்காங்களா பார்க்கலாம். இறங்கடா உள்ள. என்னடா இது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது. சரி மேலே ஏறி அந்த ஒரு தார்பாய் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன ஒழிச்சு வச்சுருக்காங்களா பார்க்கலாம். மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லே, கீழே இறங்க சொன்னா அடையகிறோம் பல்லே. ஐயோப்பா எங்கே வச்சுருக்கானுங்க பாருங்களேன். இது ஒரு பைரட் ஷிப் தாங்க. அந்த பைரட்டோட எலும்பு கூட மூக்கு மேலே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. இந்த மூக்கெலாம் கொடசாரம் தான் ஏதோ தோணோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க இவனுங்களோ. என்னது குரூப்பில் ஜாயின் பண்ணி நாங்கள் உங்களுக்கு 3 ஃப்ரீ ஸ்பின் தரோன்றானுங்க. இப்போதைக்கு நமக்கு ஏதோ ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருக்கானுங்களா. வாவ், ஸ்கிப் ஸ்டேஜி, அதாவது 3 லெவலை நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்க முடியுமா, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து பார்ப்போம். ஆஹா கிளடா, இது புசுக்குன்னு லெவலை தாண்டிட்டோம். இன்னும் 2 லெவலில் நம்ம ஸ்கிப் பண்ணலாம் போல இருக்கே. இதை நம்ம டைம் பார்த்து யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 10வது லெவலில் தான் இருக்கும். 31க்கு பார்த்தீங்கன்னா 10க்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். போ கண்டிப்பாக இன்னும் டஃப் ஆகும். அதனால் அந்த 2த்தையும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஹேய் யாரா நீங்கள் எல்லாரும் முதல்ல ரெட் பட்டனை பார்த்தீங்கன்னா போட்டு சுற்றின்னு கிடக்குறானுங்க. இதுக்கு இது ஒன்று ஒரிஜினலுங்க. டே ஒரு இடத்துல நில்லுங்கடா, ஏன்டா இங்கிட்ட அங்கிட்ட ஓடின்னு கிடக்குறீங்க? இதுவா இந்த 3 கடை அட ஏ முடியலங்க. என்னடா இவனுங்க, இப்போ நான் வேறு எதாம நான் மறந்து போச்சே. இப்போ தான் ப்ரோ பிளேயர்லாம் வாய விட்டேன். ஆனால் நமக்கு ஆப்படிக்கிற மாதிரி எப்படி வச்சுருக்கானுங்க பாருங்க. இவனுக்கு ஒரு இடத்துல இன்னும் கண்டுபிடிக்கலாம். வேலைக்கு ஆகலை. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கிப் ஸ்டேஜை கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்துட்டேன். வேறு வழி இல்லைங்க. அவனுக்கு ஒரு இடத்துல நின்னாவது பரவாயில்ல கண்டுபிடிக்கலாம். எல்லாம் குறுக்க மறக்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நான் எதை கிளிக் பண்ண என்ன எதை ஞாபகம் முடியல. பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அடிச்சு விட்டேன். ஓசியில் வந்தனால அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படுவோம். நெக்ஸ்ட் பட்டே பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாங்கடா, நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளே ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு அப்படியே மறக்காம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐப்பை ஏற்றி விட்டுருங்கப்பா. நம்மளும் சுத்தி பார்க்குறோம். ரெட் பட்டன் எங்கே தான் வச்சிருப்பானுங்க. இங்கே வச்சிருக்கானுங்களா? அந்த ஆட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருக்கானுங்க பாருங்க ரெட் பட்டன். என்னம்மா நீ யாரா தம்பி இங்கிட்ட அங்கிட்ட குறுக்க மறக்கா ஓடின்னு கிடக்குற? இந்த கேமை ஃபேவரட்ஸில் போட சொல்லி என்னமோ தரானுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடு. இப்போ இந்த இடத்துல எங்க ரெட் பட்டன் கண்டுபிடிக்கிறது? டேய் இங்கே தாங்க ஒருத்தர் தான், எங்கெங்க மறைஞ்சு போனாவன்? இப்படிக்காக தான் வந்தான், ஆனால் புசுக்குன்னு மறைஞ்சிட்டான். பட்டன் இங்கே இருக்கா, இதான் ப்ரெஸ் பண்ணி மறைஞ்சிட்டு இருக்கான். அக்கச்சக் சூப்பருங்க. 15வது ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸ்டில் ½ மோர் டு கோ. அடுத்து ஏதோ செஸ் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கானுங்க. இந்த மரத்துக்கு பின்னாடி ரெட் பட்டன் வச்சுருக்கானுங்களா? என்னடா இது உண்மையே காணும். சரி மெதுவாக பார்த்தீங்கன்னா தேடுவோம். கீழே ஏதோ படிக்கட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்குது. இதுக்குள்ளே போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாமே. அரங்கம் அதிரட்டுமே, விசிலு பறக்கட்டுமே, நாவ் கரங்கள் வசரட்டுமே, டெக்கோர் மொத்தமே நாவ் குழந்தை சிரிப்புள்ள பேசுடா, பட இமைய மலை போல மாசுடா, மனசை கரைக்கிற கிரேசுடா, ஜெனிசி உன்னை பத்தி பேசுதா, கூலி பாபா பவர் ஹவுஸு, என்னைக்குமே குறையாத மவுசு. இந்த மாதிரி கொடூரமான பாட்டெலாம் வாய்ஸில் கேட்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு பற்றி லைக் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிங்க. இல்லை இந்த மாதிரி கொடூரமாக பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன்.
மிரட்டில வியாபாரம் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 18வது லெவலில் இருக்கோங்க. இன்னும் நம்மளால் ஒரே ஒரு ஸ்கிப் ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது அவசரப்பட்டு யூஸ் பண்ண வேணான்னு பார்க்கட்டேன். ஆனால் வேலைக்கு ஆகலை. அந்த பில்டிங்கில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. இப்போ யூஸ் பண்ணிட்டேன். அதை யூஸ் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஸ்கிப் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. நிஜமாக எதிர்பார்க்கலங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் எங்கே ரெட் பட்டன் இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. சுற்றி பார்த்துட்டு ஸ்கிப் ஸ்டேஜ் கொடுத்தா ஸ்கிப் அடிச்சுட்டு வந்தா இன்னொரு ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. சூப்பரு. எங்கே அதோ இருக்குங்க. அமுக்கடா அதை. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. அந்த 11ல் நம்ம 9 பட்டன் ஒன்றே கண்டுபிடிச்சா போதுங்க. மற்ற 2த்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஸ்டேஜை கொடுத்துட்டு சும்மா ஜம்முன்னு பார்த்தீங்கன்னா போயிடலாம். நீ யாரா தம்பி இங்கிட்ட அங்கிட்ட எகிரி குச்சின்னு கிடக்குற? இங்கே இருக்க பட்டுன்னு இது அழுத்தத்தை விட்டு எதுக்குங்க அவன் அங்கிட்ட ஒன்றும் குச்சின்னு கிடக்குறான்னு எனக்கு தெரியல. ஓ திருப்பி ரெட்டாக வந்து மேட்ச் பண்ணி வைக்கிறானுங்களா? எப்பப்பெல்லாம் இந்தமாதிரி ரெட்டாக மேட்ச் பண்ணுறானுங்களோ அப்போல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோங்க. ஏனே பார்த்தீங்கன்னா தெரியல. என்னடா இது இப்போ தான் சொன்னேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவோன்னு என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்துட்டேன். ஏதோ லக்கில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 9 தான் இருக்கா? என்னடா இது யூஎஃப்ஓ? இங்கே பாருங்க, நம்ம அழகாக இருக்கிறதுனால ஏரியன்ஸ் கூட நம்மளை கடத்திட்டு வருது. அதுவும் தப்பி கூட சொல்லிட்டு பட்டனை எந்த இடத்துல ஒழிச்சு வச்சிருக்குங்க பாருங்க. அழகா பண்ண நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பாருற அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு அப்படியே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பேத்தி விட்டுருங்க. அந்த திமிரில் கேட்குதா பொம்பளை ஷோக்கு? அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அக்கச்சக் சூப்பருங்க. 24 பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எங்கே இருக்குது? இது எதோ கிச்சனு போல இருக்குது. குழால தண்ணி வருதா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 2 பட்டன் கொடுத்துருக்கானுங்க. அக்கச்சக் கச்சக் சே டம்மிங்க தண்ணி வரல. ஓ பட்டன் இங்கே இருக்கா? அமுக்கடாத. ஸ்டீல் 6 more to go. ஆனால் நம்ம 4 கண்டுபிடிச்சா போதும். மற்ற 2த்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் ஸ்டேஜை கொடுத்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். இங்கேனா வச்சுக்கிறானுங்களா? ஒன்றுமே தெரியலையே. சரி இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. அதேமாரி அந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குது. அது 2 ஓட்டைக்குள்ளே போயிட்டு பட்டன் வச்சுருக்கானுங்களா பார்த்துடலாம். இந்த பக்கம் என்னடா இது? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காலியாக கிடக்குது. அப்போ இப்படியே போயிட்டு பக்கத்து ஓட்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாமா? அதே மாதிரி மேலே ஏறிடுவோம். என்னடா இது வேறு தட்டுது. பேசாமல் ஸ்கிப்பு ஸ்டேஜை யூஸ் பண்ணிடலாமான்னு தோணுதுங்க. ஏன்னா நம்மளும் சுற்றுறோம். எப்பா பட்டன் கிடச்சிச்சிங்க. எந்த இடத்துல வச்சுருந்தானுங்க பார்த்தீங்களா அவனுங்க? எது லக்கில் பார்த்தா கிடச்சிச்சு. என்னடா இது மண்டை தட்டுதே. இப்போ இதுக்கு மேலே ஏறி அதுக்கு மேலே ஏறணுமா? இது வேறு தட்டுதே. பார்த்து மெதுவா மேலே ஏறி வர்றோம். ஒதுங்கி நில்லு. கீழே இறங்க சொன்னா அட எகிறோம் பல்லே. அப்படியே இங்கே ஒரு ஜம்ப்பு அங்கே ஒரு ஜம்ப்பு. என்னடா இது மண்டை தட்டுதே. எப்படி தட்டு மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஆனால் மேலே வந்தோம் பட்டனை காணுமே. ஹேய் ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமாடா ஏறி வந்த மனுஷங்களா நீங்களா? இப்படிலாம் பண்ணாதீங்கடா. அப்புறம் நான் அழுதுருவேன். கைஸ் பட்டனை காணோம். வேறு வழி இல்லை. ஸ்கிப் ஸ்டேஜ் கொடுத்துடலாமா? ஓ இங்கே இருக்கா? எப்பப்பெல்லாம் ஸ்கிப் ஸ்டேஜ் கொடுக்கலான்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் பட்டன் வந்து கிடச்சிருதுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாண்டாவோட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இந்த வண்டியில் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? அவர் தான் சாண்டா கிளாஸு. இந்த ட்ரீக்கு மேலே ரெட் பட்டன் வச்சிருக்கானுங்களா? இந்த மரத்துக்கு மேலே இல்லை. ஒரு சாண்டாவோட வண்டிக்குள்ள ஒழிச்சு வச்சிருப்பானுங்களோ? பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஏன்னா இவனுங்களும் மோசமானவனுங்க. சாண்டா அவங்க வண்டியில் ரெட் பட்டன் இருக்கு. இங்கே தான் இருக்கா? அவ்வளோதாங்க. இந்த ஒரு இடத்துல ஒன்று பட்டனை கண்டுபிடிச்சா போதும். மற்ற 2த்தையுமே நம்ம வந்து ஸ்கிப் ஸ்டேஜ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருந்துடலாம். இதெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கானுங்க. பார்க்கறது பேர் நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் பட்டன் எங்கே வச்சானுங்க தெரியலையே. இந்த ஆட்டு கீழே எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டானுங்களா? ஒன்றுமே தெரியலையே. கீழே பட்டன் வச்சுருக்கே. அது கீழே ஒன்றுமே இல்லைங்க. அடுத்து இங்கே ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா பார்க்குது. இது கீழே பட்டனு. இதுக்கு கீழே இல்லையா? எங்கே தாண்டா வச்சுருப்பீங்க அந்த பட்டனை? நான் வேற பொறுமையை இழந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கிப் ஸ்டேஜ் கொடுத்துலான்னு கை வந்து துடிக்குதுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இது கொடுத்தாலும் இன்னொரு ஸ்கிப் ஸ்டேஜ் இருக்கும். யூஸ் பண்ணலாமா வேணாமா? என் பொறுமை போகுது. பேசாமல் நான் ஸ்கிப் ஸ்டேஜ்னே கண்ணை மூடி கொடுத்துடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எவ்வளோ நேரம் சுற்றியும் ஒன்றுமே கிடைக்கலங்க. வெறுப்பேற்றிட்டாங்க காய்ஸ். வெறுப்பேற்றிட்டானுங்க. இட்ஸ் டைம் ஃபார் ஸ்கிப் ஸ்டேஜ். அக்கச்சக் வந்துட்டோங்க. என்னடா இது? இந்த இடம் இன்னும் கஷ்டமாக இருக்கே. இது ஒரு சாக்லேட் வீடுங்க. இந்த இடத்துல எங்கெல்லாம் ரெட் பட்டன் கண்டுபிடிப்பேன். திருப்பி ஸ்கிப் ஸ்டேஜ் யூஸ் பண்ணிடலாமா? அது இருக்கட்டும்னு பார்க்குறேங்க. கடைசியில் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. காலி டேய் எங்கடா இருக்குது அந்த ரெட் பட்டனு? இருங்க, எனக்கு ஒரு 7ஆம் முறையில் ஒரு ஐடியா தட்டி இருக்கு. அதாவது இங்கே ஒரே ரெட்டாக இருக்குல்ல. ஓ இங்கே வச்சுருக்கானுங்களா? நான் அதுக்கு மேலே ஏறி பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் இங்கேயே கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பட்டனை தேட தேவையில்லைங்க. அழகாக ஸ்கிப் ஸ்டேஜை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. என்னடா அது கேம் முடிச்சோன்னே ஏதோ போட்டல் நல்லாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து போக சொல்கிறாங்க. நம்மள பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்குது. ஓ இப்போ நம்மளை வந்து ஆட் மோடில் வந்து ப்ளே பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஏதோ காயில் வேறு கொடுக்குறானுங்க. ஐயே ஓப்பனிங்கில் எண்டு கார்டு போட்டேன். ஸோ இந்த ஸ்பீட் காயில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடலாமா?
ஹார்ட் மோட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பட்டனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பற்றி சொல்கிறானுங்க. நமக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, நம்ம முடிச்சிட்டோமா அதுவே போதும். வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷம், ஹார்ட் மோடில் 3 பட்டனா? இது வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து இதோ வீடியோ முடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து மறக்காம தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்கோம் வீடியோஸையும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர், ஃபாரட்டா.